உங்கள் வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்தி கொள்ள இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் நாள் காலர் எடுத்து வச்சுங்க. என்ன நடக்க போகுது, யார் போட்டியாளர்கள், என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க. புது நட்புகள், பரிவு, பாசம், கோபம், அழுக, இப்படி பல உணர்வுகள். இதுவரை நீங்களே பார்த்திராத விஷால. ஹாய் கைஸ், நான் உங்கள் கிஷோர். இன்னைக்கு நம்ம வந்து நருட்டோவும் சாசுகேவும் மாரா வந்து அடிக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தாண்டி இங்கிருந்து போகிறேன். இன்னைக்கு தைரியமாக முன்னாடி நான் வந்து கேம் இல்லை, இனிமேல் வெளில போனதுக்கு அப்புறமா தான் the game begins for this விஷால். I love you விஷால். Thank you விஷால். விஜய் விஷால். அழகா சௌந்தர்யா பார்க்க எப்படி இருக்காங்க? அழகா இருக்காங்க. முதல் நாள் அவ்வளவு தோல்விகள் இருந்தும் எப்படியாவது சாதிக்கணும் என்ற கனவு. விழுந்தாலும் எழுந்து ஓடணும் என்கிற விருப்பம். உங்க ஃபேவரட் ஷோ பிக் பாஸ் அழைப்பு வருது. சந்திச்ச தோல்விகளுக்கு இதுதான் விடை உங்களுக்கு தெரியுது. இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது மற்றவங்க இவங்களுக்கு ஒன்றும் வராது, ஏன் இன்னும் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம உடஞ்சி அழுது திரும்பவும் உங்களே நீங்க தட்டி கொடுத்து எழுந்து நின்று இருக்கீங்க. இதை செய்யறதுக்கு நிறைய தைரியம் வேணும், நிறைய நம்பிக்கை வேணும். அதை இழந்த போதும் அது உடைந்த போதும் நீங்களே எங்கேயோ தேடி அதை எடுத்துக்கிட்டீங்க. இப்படி கண்ணை திறந்து சௌந்தர்யாவை பார்த்து ஹலோ சொல்லுங்க. எப்ப பார்ப்பேன், எல்லா விஷயத்துக்கும் இவ எல்லாத்துக்கும் முன்னேறி போயிடுறாளே, இது அவள்கிட்ட வராதே அப்படின்னு தெரிஞ்சும் நிறைய இடத்துல நீ அதை பண்ணியிருக்க. ஸோ அந்த நீ எப்பவுமே சிரிச்சுட்டே அதான் நல்லா இருக்கு. திரும்பவும் தலையில கருப்பு முடி நல்லா இருக்குல்ல? அதான் பத்து முடியும் பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். தேங்க்யூ. 105வது நாள் ரயான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கு. இங்கே நிற்கிறது முதல் நாள் இந்த ஃபுல்லாக பயந்துட்டு என்ன பண்ண போகிறோன்ட்டு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அந்த பிக் பாஸ். அந்த பயணத்தை உங்கள் மனக்கண்ல கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாமா? ஓகே. கண்ணை போக்க இங்கே வாயில் கார்டாக பயந்து என்ன நடக்க போகுது, இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை வேற இப்படிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம உணர்வு ரீதியாக உள்ள வந்த ரயான் இப்போ அதே ரயான் இல்லை, நிறைய தன்னை மெருகேற்றிட்டு இருக்காரு. இந்த 105 நாள் பயணத்தை உங்களுக்கான பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கான பதிலே நீங்கள் தான். நம்மளோட இலக்கை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பதிலை தேடாமல் நமக்குள்ளேயே யோசிங்க. அந்த பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பதிலே ஒரு வழியை காட்டும் அந்த இலக்கை போய் அடையிறதுக்கு. அப்படி காட்டின இலக்கில் வந்த வழியில் தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன். முழுசா இதை நம்பி கண்ணை போடுங்க. பவித்ராக்கு போராட்டங்கள் புதுசு இல்லை, பழகுற விஷயம்தான். மொத்த குடும்பத்தையும் தனியாளா தூக்கி நிறுத்துற பொண்ணுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? இருந்தும் இந்த வீட்டுக்குள்ள முதல் நாள் காலடி எடுத்து வைக்கும் போது இது உங்களோட ட்ரீம் ஷோ, கனவுகள் மெய்ப்பட்டா எப்படி இருக்கும்னு அந்த நொடியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தான்
சின்னதாக அடித்தளம் போட்டு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள முதல் நாள் அடி எடுத்து வைத்த முத்துக்குமரன் அப்படியே இப்போ நிற்கிறாரான்னா ஒரு நண்பன், ஒரு தோழி, ஒரு அண்ணன், எல்லாத்துக்கும் மேல அப்பா அம்மா கூட வாழணுங்கிற பேராசை வந்திருக்குன்னா அது இந்த வீடியோ உண்மையே நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்டா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் முத்துக்குமரன். முத்துக்குமரன் தயாரிச்சு பேசுறத விட இயல்பா பேசுறது இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. அது இந்த வீடு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு அதை பின்பற்ற முயற்சி பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா பேசுறதுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ரொம்ப கவனமா, ரொம்ப ரொம்ப பொறுப்பா, கடினமா உழைங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த மகிழ்ச்சியை மனசுல எப்போதும் தேக்கி வச்சுக்கோங்க. இதுதான் உங்க வாழ்க்கைக்கான எரிபொருள். இதை வச்சு உங்க வாழ்க்கையை நல்லா செலுத்துங்க. இவங்க வரலாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஜீவிகாவை பார்த்து அவன் காலேஜ்க்கு ஏன் வந்திருக்கேன்? இதான் என் கேள்வி. என்னமா போய் சொல்லி வழிட்டு பார்த்தியா? இல்லாத டீம் மகேஷ பார்த்தேன் வரேன் அப்படிங்கிறான். ஓ காஷ், அப்ப இவனையும் ரசிகர் மன்றத்துல சேர்ந்து சார், அந்த பொண்ணு உங்களே பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு போகுது. ஏதோ மரியாதை சிரிச்சுட்டு போகிறேன். நானும் அதான் சொல்றேன், முதல் மரியாதை. என்ன பண்ணுவேன்? அது என்னோட ஐடியா. இதுக்கு நீங்க என்ன பண்ண? அந்த நேரத்தில் என் அண்ணன் மேல இருந்த கோபம், பகை, வெறுப்பு எதுவுமே எனக்கு ஆகல சார். என் மைண்ட்ல வந்ததுல எங்க அண்ணனை கொள்ள பார்த்தவனை விடக்கூடாது. பிடிச்ச மாதிரி சொல்றேன். எல்லா கேஸும் இதே சொல்லு. உன்ன மாதிரி உதவாக்கரைகளை வச்சு ஸ்டேஷன் ரன் பண்ணுறது ஏன் தலையெழுத்து? ஹாய் கைஸ், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு ட்ராயிங். நம்ம இப்போ தான் நம்ம ட்ராயிங் வந்து இதில் போடுறோம். இது வந்து மாட்ரா, சாசுகே, நருட்டோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து மாட்ராவை அடிக்கிற மாதிரி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.